ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் டிஷர்ட் எல்லாமே போட்டிருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்காக ரேடிசன் ப்ளூ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம். மார்னிங், ஈவினிங், நைட்டு எல்லாமே ஒரே செம என்ஜாயாக தான் இருக்க போகுது. அந்த விலாகை தான் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வண்டி பின்னாடி நிற்கிது. அது வண்டி நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஆஃபீஸில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபன் பண்ணி எல்லாமே பண்ணலாம். இப்போ தான் வந்திருக்கோம். மணி 7 ஆகுது. 6:45 வர சொன்னாங்க. நாங்களாம் கொஞ்சம் லேட்டு. இப்போ தான் வந்திருக்கோம். இனிமேல் தான் கொஞ்சம் எல்லாருமே போய் ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஹாய், இதுதான் என்னோட ஆஃபீஸ் மேட் பாரதி, ஜெயபாரதி, அபிதா. ஹாய், வாங்க. சதீஷ். இது இவங்க சிஆர்எம் டிபார்ட்மெண்ட். இவங்க டெண்டர். இவங்க என்ன டிபார்ட்மெண்ட் கரெக்டாக சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி சிஆர்எம் தான் சொல்லுவா. காசி காசிராஜ் கேமராமேன். ஸ்டெஃபிலா, நம்ம ஊர் நாகர்கோயில். திருச்சி. சரண்யா திருச்சி. சுவாதி கும்பகோணம். எங்க ஹெச்ஆர் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறோம். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான சாரே இவங்க தான். எங்க ஆஃபீஸ்லேயே ரொம்ப ரொம்ப நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வச்ச பேர் கூல் ஹெச்ஆர். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸில் தான் போக போகிறோம். அது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா அதே பஸ்ஸு தான். அதில் எல்லாருமே ஏறிட்டு அதுக்கப்புறம் உள்ளதை பார்க்கலாம். மார்னிங் 9 o'clock போல் ஹாட் சிப்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். அங்கே நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. டிஃபன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் மினி டிஃபன் சாப்பிட்டோம். இட்லி இருந்தது, மசால் தோசை, பொங்கல், வடை எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம் எல்லாருமே. சாப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். டிஃபன் பார்க்கும்போதே சாப்பிடணும் போலே இருக்குல்ல, அது மாதிரி தான் எனக்கும். ஆனால் நான் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டோம். அப்போலாம் நல்லா இருந்துச்சு. இவங்க நித்யஸ்ரீ, அக்கவுண்ட்ஸ் மேனேஜர். காதல் என்றால் என்ன? முதல்ல தேவைன்னு தோணும், அப்புறம் தேவையானு ததோணும், அப்புறம் தேவையில்லைன்னு தோணும். ரேடிசன் ப்ளூக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளேயே கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் எல்லாமே இருந்துச்சு வண்டி எல்லாமே விடுறதுக்கு. அதுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக நல்லா இருந்துச்சு. நான் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்ததில்லை. உள்ளே போய் பார்த்தா க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நல்லா அழகாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டுனா இப்படி தான் இருக்கணும், அது மாதிரிலாம் எனக்கு தெரியாது எப்படின்னு. ஆனால் இது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஸ்விம்மிங் பூல்லலாம் இறங்கக்கூடாது, அது மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்கணும் நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய எடுக்கலாம். நான் இங்கே தான் ரீல்ஸ் எடுத்தேன், ஃபோட்டோஸ் எடுத்தேன். அது மாதிரி நிறைய கலெக்ஷன் எல்லாமே எடுத்துருப்பேன். நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நிறையா ரீல்ஸ் எல்லாமே எடுத்துருந்தோம். ஒன்றா இன்ஸ்டா, யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணி விட்ருப்பேன். அது மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. எங்கள் டீமோட எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம். 1 day ஃபுல்லாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதே மாதிரி அடிக்கடி வெளியே போய் எல்லாருமே ஜாலியாக இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் 1 day ரொம்ப ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். எதுவுமே தெரியாதவங்க கூட எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. எந்த ஒரு ஷையும் இல்லை. நல்லா அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் இந்த ரெசார்ட் வேறு லெவல்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் ரொம்ப ஃபுல்லாக சுற்றி பார்க்கல. கொஞ்சம் வெளியே நாங்கள் இப்போ போகிற பிளேஸு யூஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ் நான் காட்டியிருப்பேன், அது நாங்கள் யூஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே விளையாடினதில் ஏசி இருக்கா இல்லையான்னு கூட எங்களுக்கே டவுட் வந்துச்சு. நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சாப்பிட்டுட்டு போகிறோம். நான் வீடியோ எடுக்கிறேன், நீயே பேசப்போ. வெல்கம் ட்ரிங்க். சியர்ஸ் சொல்லு, சியர்ஸ் சொல்லு, சியர்ஸ். எனக்கு பாஸ் பண்ணோன்னே. குடிக்கிறீங்களா? இங்கே யாரு? சரண்யா தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ஃபைன். இப்போ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்ல இருக்கீங்க, செட்டில் ஆகிடுங்க.
ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எங்களோட டீம் கொஞ்சம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். என் பேர் தேஜிதா அண்ட் ஐ வில் பி ஹோஸ்ட் ஃபார் தி டே அண்ட் டிஜே பேனலில் மிஸ்டர் காவ் இருக்காங்க அண்ட் Gayatri is there who will be assisting us throughout and we are Task Moon Events. So நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்க அப்படின்னாலும் எங்களோட கம்பெனி தெரியும். ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ரிவ்யூ சொல்லிக்கலாம். இல்லை குடும்பப்படுத்தி எங்களை சாப்பிடுச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து ரிவ்யூ போடலாம். We would love to hear your feedback. எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியுமா why you guys are here today? Any idea நீங்கள் என்ன பண்ண போறீங்க? Fun games. Okay. ஸோ ஃபன் பண்ண போகிறோம். ஃபன் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்களாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் பேக்ஸில் சேரில் வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நல்லாவே நம்ம விளாட்லாம், ஆக்டிவிட்டீஸ் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எதுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக ப்ளே பண்ணுவீங்க? வீக்கெண்டான பசங்களாம் யூஸ்வலி கிரிக்கெட் விளையாடுறது போடுவீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஐஸ்கிரீம், ரசகுல்லா, அப்புறம் மூங் தாலில் வந்து ஹல்வா செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே ட்ரை பண்ணோம். சாப்பாடு வீடியோ எடுத்து ஆன் பண்ணல என்னன்னு தெரியல, என்னோடய ஃபோனில் ரெக்கார்ட் ஆகலை, சாரி. இப்போ வந்து ஹோட்டலில் தான் நம்ம இருக்கோம். இப்போ வந்து ரேடிசன் ப்ளூ வந்து சேர்ந்துட்டோம். மத்தியானம் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். மார்னிங் சாப்பாடும் சூப்பர், ஆஃப்டர்நூன் சாப்பாடும் சூப்பர். இந்த ஏரியா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. நான் வரும்போதே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போது நிறைய ஃபன் கேம்ஸ் அது மாதிரி நிறையா எல்லாமே வச்சாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக எல்லாமே இருந்துச்சு. எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நிறையா ஃபன் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டான்ஸு, கேம்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எங்கள் டீம் தோற்று போச்சு. அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்கு. ஆனால் ஜெயிச்சது எங்கள் கம்பெனி தானே, அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இனி ஃபன் கேம் தான் நடக்க போகுது. அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் மேம் கூட வந்தாச்சு. பாய். பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அவ்வளோதான் விளையாட்டு, அவ்வளோதான் மனசு தான். ஓகே பரவாயில்ல. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்த மெசேஜை நீங்கள் முதல்ல அவ்வளோதான் மனசு தான். ஒன்லி மனசு. அதனால் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓன் கொரியோகிராஃபி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருவோம். NTS எங்க மாதிரி அப்படியே இந்த பக்கம் திருப்பி இருக்கணும். அவங்க இருக்கணும். நீங்க அப்படியே திரும்பிக்கோங்க இந்த பக்கம். கேமரா எடுக்கலையா? ஐயோ கொஞ்சம் தலை தலை அட்மின் மேம் கொஞ்சம் தாழ்ந்துருக்கலாம். தலைமுறை தலைமுறை காசி நல்லா பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். காசி ஸ்வாதி வலி வலி உங்களுக்கு வந்த மெசேஜ் நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார். சரி நீங்க நான் உங்களுக்கு படி காட்டுறது.
எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த மிஸ்லீடிங்காக நம்ம வந்து போய் இருக்கோம் அப்படின்ட்டு. பாய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். யூ கேன் டேக் யூர் சீட்ஸ். கேர்ள்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கேர்ள்ஸ் கோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் யோர் டர்ன் நவ். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். சார் ஈஸியாக தான் இருக்கு. நான் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து சரி சத்தம் வர மாதிரிமா சத்தமே காணும். நம்ம இந்த பக்கம் வந்து சுத்து அடி சுத்து கடைசியா அக்கா என்னக்கா பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு மொத்தமா பார்த்தாச்சு மொத்தமா வச்சாங்க மொத்தமா பார்த்து சுத்த அப்படியே தோப்புக்கார போட விட்டாங்க அப்பச்சு பிள்ளையார் சாமி கும்பிட்றோம். அதான் அங்கே ஒரு மறந்துச்சு. அப்புறம் அங்கே அக்கா மாத்தினாங்க கடை மாத்தினாங்க அது இவங்க மாத்தினாங்க. ஒன்றும் புரியல என்னடா நடக்குறீங்க. கால் மூவ்மெண்ட் மிஸ் பண்ணாதீங்க. ரைட் லெக் பாருங்க, லெஃப்ட் லெக் பாருங்க. ஐயோ இதுதான் நடக்குது. அடுத்த கடைசி தோப்பு காரணம் தான். நடக்குது 3ல இப்போ 1 ஆயிடுச்சு. எல்லாமே சாட்டலாமா இங்கே போய் அப்புறம் இங்கே போயிட்டு சார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் ரெடி ஆயாச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா இனி கொஞ்சம் ஈவெண்ட்டு, ப்ரைஸ் கொடுக்குறது அது மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி உள்ளது எல்லாமே நடக்க போகுது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் உள்ளதை அடுத்தடுத்து பார்க்கலாம். வந்துருங்க. ஓகேன்னு சொல்லுங்க போகிறோம். வாங்க வாங்க. ஐயோ கம்மி அடிச்சுட்டு தெரியாம. We have chosen this magnificent venue to mark this special occasion because we believe that our achievements deserve to be celebrated in grand style. ஹாய், இப்போது ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சு நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் அது மாதிரி எல்லாமே நடந்துச்சு. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். பாருங்கள் ஹோட்டல் வந்து எப்படி இருக்குது, லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் நீங்கள் வந்தாலும் குளிக்க முடியாது, ரீஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஆனால் லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்து. இந்த ஹோட்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெலாம் வாரேன், இங்கே தான் சாப்பிட்றேன். அந்த இது எல்லாமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இனிமே வந்து மணி இப்போ எத்தனை மணி இப்போது 8:30 ஆச்சு. இனிமேல் நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். சாப்பாடு என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் இங்கே செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கு. இருட்டுக்கு தெரியுதா? எங்கே இருக்கிறீங்க? அங்கே பாருங்க செல்ஃபி பைத்தியங்கள்.
சரி பாய், ஹோட்டலில் போய் பார்ப்போம். நைட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. இது வந்து பியூர் வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட் தான். எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நான் மெனு கார்டு ஓப்பன் பண்ணி பார்த்து தான் ஷாக் ஆனேன். ஏன்னா நைட்டில் வந்து நம்ம கடையில் போனாலே வெஜ்ஜு சாப்பிட மாட்டோமே அப்படி இருந்துச்சு. அதனால நான் வந்து எனக்கு ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரையும் ஆர்டர் போட்டிருந்தேன். அது மாதிரி தான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஃப்ரைட் ரைஸுங்கிற ஃபீல் வரல. ஒயிட் கலரில் அது ஏதோ சொல்லுவாங்களே அது மாதிரி தான் இருந்துச்சு. ஒயிட் ரைஸ் மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு புலாவ் மாதிரி இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் கெச்சப் சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு தெரிஞ்சிச்சு தவிர நார்மலாக தெரியல. எப்போவுமே நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி இருக்கும், நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னால் நம்ம எப்படியுமே அப்படி சாப்பிடலாம், டேஸ்ட் இருக்கும். இதில் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. மெனு கார்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க. இதில் வந்து என்னென்னலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. வெஜ்ஜுனால எனக்கு ரொம்ப ஐடியா இல்லை. என்னென்னா வெஜ்ஜில் பன்னீர் அது மாதிரி கூட நான் எதுவுமே ட்ரை பண்ணதே இல்லை. மத்தியானம் லஞ்சில் கொடுத்தாங்க, நான் அப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். நிறைய என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணி முடித்தோம். மத்தியானம் சாப்பாடில் சிக்கன் வெஜ்ஜு எல்லாமே வெரைட்டியாக இருந்து எடுக்க முடியலை. சாரி, நான் எடுத்தேன் ஆனால் ரெக்கார்ட் ஆகலை. நான் இன்றைக்கி எடிட் பண்ணும்போது தான் செக் பண்ணேன். ஏன் எப்படின்னு எனக்கு தெரியல. வீடியோ கிடச்சிச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். பாய்.